நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினால அவரை துதிக்கலாமா? வழுவாமல் காத்திட்ட தேவன், வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே, ஆயிரம் நவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து, நான் உண்டு என்றீரே, உன் தகப்பனா என்றீரே, ஆயிரம் இருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஓசியா 13வது அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம். கர்த்தராகிய ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நீ எப்படி போயிருந்தாலும், நீ கேடு பாவம் செய்து என்னை விட்டு ஓடி போயிருந்தாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆமாம் தானோலே, நமக்கு சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்தில் உள்ளது. மோசேட்ட சொன்னாங்களா, மோசே அவரை பார்க்கணும்னு சொன்னபோது, நீ வந்து கண்ணிலே அண்டையில் வந்து நில்லு, நான் என் கரத்தால் உன்னை மூடுவேன். அன்பார்களே, நம்முடைய சகாய அப்பாதான். மனிதர்கள் பல வேளைகளில் நமக்கு சகாயம் செய்ய ஆசைப்பட்டாலும் அவர்கள் முடியாமல் போகும். அனைவர்கள் சகாயம் செய்வேன் என்று சொல்லி அவர்கள் ஏமாற்றுவார். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நம்ம ஆண்டவர், நம்ம அப்பா அப்படி அல்ல. நாம் அவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தால், நம் பாவம் செய்து அவருக்கு விரோதமாய் நம் பாவம் பண்ணியிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி இருந்தாலும் நீ வா என்கிட்ட, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆமாம் உள்ளே அநேக மனிதர்கள் நமக்கு சகாயம் இரக்கம் செய்ய மறுக்கும் போது கர்த்தர் வாழும் குன்ற என்கிட்ட வா, அவனுக்கு சகாயம் பண்ணுவேன். அவர்கிட்ட போகலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கூட ஆக்கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டும் இந்த தயவுள்ள கரம் உங்கள் கிருபைகளை தாங்கினதேப்பா. நன்றி தகப்பனே, நன்றியப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. மனிதர்களை நம்பி மனிதர்கள் சகாயம் செய்வார் என்று நம்பி ஏமாந்து ஆண்டவர் விரக்தி அடைந்து அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராகிய நீர் ஒருவரே சகாயரப்பா. நீர் சகாயம் படுறது, நீ வா, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் தங்களை அப்பா ஒப்பு கொடுக்கிறார்களோ, நீர் அவர்களுக்கு சகாயம். எந்தெந்த காரியங்களிலே பிரச்சனை இருக்கிறதோ, எந்தெந்த பலவீனங்கள் இருக்கிறதோ, என் தகப்பன் நீர் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி சகாயம் பண்ணுவீராக தகப்பனே. உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்து முத்தமிடுவீராக அப்பா. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சிக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானமும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.